கேள்வியை கவனிங்க. 1857ஆம் ஆண்டு பெருமுயற்சியை ஆங்கில வரலாற்றறிஞர்கள் எவ்வாறு அழைத்தார்கள் அப்படின்னா படைவீரர் கழகம் என்று அழைத்தார்கள். அடுத்து இந்திய வரலாற்றறிஞர்கள் 1857ஆம் ஆண்டு பெருமுயற்சியை எவ்வாறு அழைத்தார்கள் அப்படின்னா முதல் இந்திய சுதந்திர போர்னு அழைத்தார்கள். அடுத்த கேள்வி, 1857 பெருமுயற்சியின் போது இந்தியாவின் கவர்னர் ஜெனரலாக இருந்தவர் யாருன்னு கேட்குறாங்க. ஆன்சர் கானிங் பிரபு. அடுத்த கேள்வி கவனிங்க. குடியானவர்கள் அதிகமாக செலுத்த வேண்டிய வரி அந்த சமயத்தில் நிலவரியாக இருந்திருக்கும். அடுத்து குத்தகை நிலங்களை அரசின் கட்டுப்பாட்டில் கொண்டு வந்தவர் யார் அப்படின்னா பெண்டிங் பிரபு. அடுத்த கேள்வி, பொது இராணுவ பணியாளர் சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு 1856 கானிங் பிரபு கொண்டு வந்திருப்பாரு. அடுத்து முதலில் புரட்சி தோன்றிய இடம் பராக்பூர். படைவீரர்கள் வெளிப்படையாக புரட்சியில் ஈடுபட்டது எங்க அப்படின்னா மீரட்ல. அயோத்தியா நவாபின் பெயர் பேகம் அஷ்ரத் மஹால். அடுத்த கேள்வி, 1857ஆம் ஆண்டு புரட்சிக்கு பின் இந்திய கவர்னர் ஜெனரல் எவ்வாறு அழைக்கப்பட்டார்கள் அப்படின்னா இந்திய அரசு பிரதிநிதி அல்லது வைஸ்ராயர் என்று அழைக்கப்பட்டார்கள்.